புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கழகத்தை வழி நடத்தினார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய அந்த கருத்து என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்றைக்குமே அழிவில்லை. எனவே 100 ஆண்டுகள் தலைத்து நிற்கும் ஓங்கும் என்ற அந்த கருத்திற்கேற்ப நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், கழக பொதுச் செயலாளர் அவர்கள், நான் இருக்கின்றேன் 2 கோடி தொண்டர்களை காப்பதற்கு என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு கழக சகோதரர்கள் இன்றைக்கு முழு மகிழ்ச்சியோடு, அதுவும் எல்லோரையும் அரவணைக்கின்ற அந்த பாங்கு என்பது ஒரு தலைவர்களுக்கே உள்ள பாங்கு. ஏன்னா அந்த வகையில் எல்லோரையும் அரவணைத்து கழகத்தை கட்டி காத்து வருகின்ற நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இன்றைக்கு இந்த பொதுக்குழுவை இன்றைக்கு அவர் சிறப்புரை ஆற்ற இருக்கிற நிலையிலே எனக்கு கொடுத்தது 5 நிமிஷம். பேட்டினா கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் போயிடுவோம். அதனால ரொம்ப நேரம் பேச முடியாது. அதனால ஒன்றை மட்டும் நான் சொல்லுகின்றேன். புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவி அம்மாவிற்கும் துரோகம் செய்வர்கள் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. நம்முடைய இதே புரட்சி தலைவருடைய எம்ஜிஆர் மாளிகை, அந்த மாளிகை காலால் எட்டி ஒதித்தவர்களுக்கு எது என்ன எல்லாம் நிச்சயமாக தெரியும். இன்னைக்கு கட்சி வேஷ்டியே கட்ட முடியாத அளவிற்கு இன்றைக்கு இறைவன் அவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்த நிலையிலே துரோகம் செய்தவன் வாழ்நாளிலே சரித்திரத்திலே வாழ்ந்ததாக அந்த வரலாறே கிடையாது. எனவே நம்முடைய அந்த நோக்கு என்பது 40 இலக்கு. எனவே அந்த 40 இலக்கு என்ற நோக்கை நாம் அடைவதற்கு நம்முடைய தலைமை என்ன வழிகாட்டுதல் செய்கின்றதோ அதையெல்லாம் நாம் நிறைவேற்றி நாளையும் நமதே, நாடும் நமதே, 40 நமதே என்று நம்முடைய இலக்கை அடைய பாடுபடுவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.